தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 28வது வாக்கியம், மேலும் அவர் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் பார்க்குறோம், இயேசு சொல்கிற வார்த்தை பெரும் சுமை சுமந்து இருப்பவர்களே நீங்கள் அனைவரும் என்னிடம் வாருங்கள். அப்போ பாரத்தோடு இருக்கிற நீ நானும் இயேசுவிடத்தில் போக வேண்டும். அப்போ இயேசுவிடத்தில் போகிறது என்பது என்ன வழி, எப்படி? அதுதான் நாம் செய்கின்ற குடும்பத்தில் நாம் செய்கின்ற ஜெபமாலை, அதே மாதிரி நாம் பங்கெடுக்கின்ற திருப்பலி, அதே மாதிரி நாம் செய்கிற பாவ சங்கீர்த்தனம். அப்போ அருட்சாதனங்களை தேடி நாம் போவது, ஆலயம் தேடி போவது, வழிபாடில் பங்கெடுப்பது, இறை வார்த்தையை கேட்பது, குடும்பத்தில் ஜெபமாலை நான் ஜெபிப்பது, இப்படியெல்லாம் நான் செய்கின்ற பொழுது நிச்சயமாக என்னுடைய பாரங்களானது அங்கு குறையப்படுகிறது. என் பாரங்கள் அங்கே தெய்வம் ஏற்றெடுக்கின்றார். இறைவனுடைய பாரம், அந்த நுகம் எனக்கு தரப்பட அன்பின் நுகம், மன்னிக்கக்கூடிய தன்மை எனக்கு வந்துவிடுகிறது, விட்டு கொடுக்குற மனநிலை எனக்கு கிடைத்து விடுகிறது, ஏற்றுக்கொள்கிற மனநிலை எனக்கு வந்து விடுகிறது, புரிந்து கொள்கிற தன்மை எனக்கு வந்து விடுகிறது. ஆக இறை சன்னதியில் தெய்வத்தை நம்பி நாம் வாழ்கின்ற பொழுது அனைத்தையும் இறைவன் பார்த்து விட்டுக் கொடுக்கிற சமயத்தில் தெய்வீக சுபாவத்தால் நீயும் நானும் நிறையப்படுகின்றோம். ஆக இறை சன்னதி மன்றாடுவோம். நீ நானும் மனித சுபாவத்தோடு வாழ வேண்டியவர்கள் அல்ல, மாறாக தெய்வீக சுபாவத்தோடு வாழ வேண்டியவர்கள். அது எப்போ கிடைக்கும்? இறைவனிடத்தில் போனால் மட்டுமே தான் கிடைக்கும். பாரத்தோடு இருக்கிற நீயும் நானும் இறை சன்னதி செல்வோம். ஆண்டவரே, பாரத்தோடு வந்திருக்கின்றேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவனை சொல்லிக்கொண்டு அனைத்தும் இறைபால் விட்டு கொடுத்து கொண்டு நாம் ஜெபிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இயேசுவே, இதை யாரிடத்திலும் சொல்ல முடியாத பாரங்கள் என்னிடத்தில் உண்டு. அதை அனைத்தையும் உன் பாதலில் விட்டு தருகின்றேன். திருப்பலி வழியாக, அருட்சாதனங்களில் பங்கெடுப்பதன் வழியாக, ஆலயங்களில் நடக்கின்ற வழிபாடில் பங்கெடுப்பதன் வழியாக, குடும்பத்தில் நான் செய்கிற ஜெபமாலை வழியாக, வார்த்தை படிப்பதன் வழியாக, இது அந்த பாரங்களை எல்லாம் நீ எடுத்து விடுகின்றீரே. நானும் நன்றி செலுத்துகின்றேன். அதில் ஈடுபட எனக்கு சக்தியை தாரும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை